ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி பார்க்குறது ஒரு ப்ளவுஸ் கட்டிங் தான். இந்த ப்ளவுஸ் கட்டிங் செய்கிறதுக்கு 1 மீட்ரு 40 சென்டிமீட்ரு துணி இருக்குது. துணி அகலம் 34 இன்ச்சு இருக்குது. அதனால் இந்தளவுக்கு துணி இருந்தனா தான் சரியாக இருக்கும். ஆம்கோல் சுற்றளவு அதிகமாக இருக்கிறதுனால ப்ளவுஸோட இறக்கம் அதிகம். இந்தளவுக்கு துணி இருந்தனா தான் ஜாயிண்ட் இல்லாமே தைக்க முடியும். பட்டிக்கும் நாம் இதே கலரில் துணி வச்சு தைச்சிக்கலாம். கிளாத்தை நல்லா அயன் பண்ணி எடுத்துக்கலாம் சுருக்கு இல்லாமல். பேக் சைடு மடித்து தைக்கிறதுக்கு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணி ஸ்கேலில் கோடு போட்டுக்கலாம். இது ஒரு சாதா ப்ளவுஸ் தான். லைனிங் கிளாத்தில் வெட்டினாலும் இதே மாதிரி தான் கட்டிங் செய்யணும். இந்த கிளாத்து 2x2 தண்ணியில் போட்டாலும் ஒரு 1/2 இன்ச்சுக்கு மேலேயே சுருங்கிட்டு தான் போகும். உடம்பு லென்த்து தைச்ச பின்னாடி 15.5 இன்ச்சு வேணும். ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச் சேர்த்து 16 இன்ச்சு வச்சுக்கலாம். நெக்கு இறக்கம் 7 இன்ச்சு வச்சுக்கலாம். க்ளோஸ் நெக் போடுறதுனால இதுவே போதும். ஏன்னா வயசானவங்க போடுற ஜாக்கெட்டு அதிகமாக இறக்க வச்சு போட மாட்டாங்க. அதிகமாக இறக்க வச்சதுனாலும் ப்ளவுஸ் கொஞ்சம் லூஸாக போடுறதுனால கழுத்து கழண்டு வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் இந்த அளவுக்கு இறக்க இருந்தனாவே போதும். உடம்பு சுற்றளவுக்கு 11 இன்ச்சு வச்சுக்கலாம். பேக் சைடு 22 இன்ச்சு வரும். அது அப்படியே ஃப்ரண்ட் சைடு சேர்த்து கூட்டினோம்னா 44 இன்ச்சு வரும். 42 இன்ச் 43 இன்ச் உடம்பு சுற்றளவு இருக்கிறவங்களுக்கு இது சரியாக இருக்கும். 11 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். அந்த சைடு லூஸ் வேணால் பிரித்து விடுறதுக்கு 1 இன்ச்சு மட்டும்தான் இதுக்கு வச்சுருக்கு. 12 இன்ச்சு வச்சுக்கலாம். இந்த கிளாத்து துணியே நல்லா லூஸ் கொடுக்கும். அதனால் 1.5 இன்ச்சு 2 இன்ச்சு அதிகமாக இருந்ததுன்னா கூட போதும். இதுவே லைனிங் கிளாத்தில் கட்டிங் செஞ்சோம்னா இன்னொரு 1/4 இன்ச் சேர்த்தியே வச்சுக்கலாம். 2 கிளாத்து வச்சு தைக்கும்போது துணி அந்த அளவுக்கு லூஸ் கொடுக்காது. 12 இன்ச்சுக்கு அளவு வச்சதுக்கு ஸ்கேலில் கோடு போட்டுக்கலாம். இடுப்பு சுற்றளவு 40 இன்ச்சு. டாட் பிடிக்கிறது பேக் சைடு ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு மட்டும்தான் பிடிக்கிற அளவுக்கும் வரும். ஃப்ரண்ட்டு பேக்கு ஜாயின் பண்ணி தையல் அடிக்கும் போதும் ஸ்ட்ரெயிட்டாக தான் தையல் அடிக்கிற மாதிரி இருக்கும். கிராஸாக வராது. ஏன்னா உடம்பு சுற்றளவுக்கும் இடுப்புக்கும் ஒரு 2 இன்ச்சு தான் வித்தியாசம் வருது. நெக்கு அகல வைக்கிறதுக்கு கீழ் சைடு 2.25 இன்ச்சு வச்சுக்கலாம். மேல் சைடு ஒரு 2.5 இன்ச்சு வச்சுக்கலாம். கழுத்து சுற்றளவு ரொம்ப கம்மியாக வைக்கிறதுனால இந்த அளவுக்கு வச்சதுனாவே போதும். இல்லை அதிகமாக வேணும் அப்படின்னாலும் கீழ் சைடு 2.5 இன்ச்சே வச்சுக்கலாம். ப்ளவுஸ் எந்த அளவுக்கு லூஸாக போடுதோ அந்த அளவுக்கு கழுத்து கொஞ்சம் கெட்டு இருந்துன்னா தான் ஷோல்டர் கழண்டு வராமல் இருக்கும். ஷோல்டர் 6 இன்ச்சு வச்சுக்கலாம். தைச்ச பின்னாடி 2.25 இன்ச்சு வர்ற மாதிரி இருக்கும். தையல் அடிக்கிறதுல 3/4 இன்ச்சு போயிடும். கழுத்து தையல் அடிக்கிறதுக்கு 1/4 இன்ச்சு. அந்த சைடு ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச்சு போயிடும். உள் சைடு தையல் அடிக்கிறதுக்கு மார்க் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு தையல் அடிக்கும் போதும் தைச்ச பின்னாடி ஷோல்டர் அகலம் ஒரு 2.5 இன்ச்சு அந்த அளவுக்கு மட்டும்தான் இருக்கும். ரெண்டரை இன்ச் ஒரு பாயிண்ட் இருக்குது. நம்ம தையல் அடிக்கும்போது இன்னொரு பாயிண்ட்டு தள்ளி அடிச்சிட்டோம்னா கூட அதில் ஒரு பாயிண்ட் கம்மியாக தான் வரும். ஆம்கோல் இறக்க வைக்கிறதுக்கு 5.25 இன்ச்சு வச்சுக்கலாம். அதிலிருந்து கீழே என்ன இருக்கோ அதை அப்படியே பேக் சைடுக்கு மார்க் பண்ணிக்கலாம். 10.25 இன்ச்சு இருக்குது. இந்த அளவுக்கு இறக்க வச்சதுக்கு ப்ளவுஸ் தைக்கும்போது
ஸ்லீவ் சுற்றளவு கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது. 2 சைடுமே ஒரு 1/4 இன்ச்சு துணி அதிகமாக இருந்தது. கை லூஸு இதே போதும் அப்படிங்கிறதுனால நான் ஸ்லீவ் மட்டும் அப்படியே விட்டுட்டேன். இன்னொரு 1/4 இன்ச்சு அதிகமாக இறக்க வச்சு கட்டிங் செஞ்சதுனாலும் இந்த ப்ளவுஸுக்கு நான் கட்டிங் செய்கிற ஸ்லீவ் அளவு சரியான அளவு தான் வரும். அது ஆம்கோல் சுற்றளவு நம்மளுக்கு என்ன தேவையோ அதை பொறுத்து நாம் தைக்கும்போது வேணா கட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அப்படியே விட்டுடலாம். இதுக்கு 9.25 இன்ச் இருக்குது. 2ஆக கூட்டணும்னா 18.5 இன்ச்சு வரும். ஆம்கோல் கார்னரில் கட்டிங் செய்கிறதுக்கு இந்த மாதிரி கூட மார்க் பண்ணி அப்புறமா கட்டிங் செஞ்சுக்கலாம். 1.25 இன்ச் ஒரு பாயிண்ட் வர அளவுக்கு கட்டிங் செஞ்சுக்கலாம். அதுக்கு மேலேருந்து மார்க் பண்ணதை 2ஆக பிரித்து அதுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். கீழ் சைடு இருக்கிறதும் 2ஆக பிரித்து ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இது 2 ஜாயிண்ட் ஆகிற அளவுக்கு கொண்டாந்து கட்டிங் செஞ்சோம்னா சரியாக வந்துடும். நான் கட்டிங் செய்யும்போது இதெல்லாம் எதுவும் மார்க் பண்ண மாட்டேன், அப்படியே கட்டிங் செஞ்சுக்குவேன். நீங்கள் இப்போ தான் புதுசாக கட்டிங் செஞ்சு பழகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கட்டிங் செஞ்சுக்கலாம். இதில் ஒரு பாயிண்ட் அதிகமாக வந்துருச்சுனாலும் இதை அப்படியே ஃப்ரண்ட் சைடு போட்டு வெட்டும்போது அந்த ஒரு பாயிண்ட்டை நாம் சேர்த்து வெட்டி எடுத்துக்கலாம். நாம் கத்திரி ஆரம் வச்சோம்னா வெட்டுறக்கு அந்த மார்க்குக்கு பின்னாடியே கத்திரி கொண்டு போனோம்னா அது அந்த வளைவு கரெக்டாக வந்துடும். நீங்கள் வெட்டிகிட்டே இருக்கும்போதும் சரியாக வந்துடும். அந்த கார்னரில் கட்டிங் செய்கிறதுக்கு வளைவாக திருப்புறது தான், நிறுத்தாமல் அப்படியே திருப்பிட்டு வரணும். அப்போ தான் பிசுறில் எதுவும் வராமல் கரெக்டாக கட்டிங் செய்ய முடியும். கத்திரியும் அந்த மாதிரி நல்லா வெட்டுற மாதிரி சாணம் பிடிச்சி வச்சுக்கணும். அடிக்கடி கட்டிங் செய்யாமல் நீங்கள் 10 நாள் 20 நாளைக்கு கத்திரி அப்படியே வச்சிட்டோம்னா மழை பெய்கிற காலத்துலலாம் லைட்டாக துருவேறிடும். அப்போ கட்டிங் செய்யும்போது நீட்டாக வராது. அதனால் நீங்கள் எடுத்து வைக்கும்போதும் தேங்காய் எண்ணெய் தொடச்சி வச்சிட்டிங்கன்னா அந்த துருகெல்லாம் ஏறாது. கட்டிங் செய்கிறக்கும் நீட்டாக வரும். பட்டி கட்டிங் செய்கிறக்கும் அந்த சைடு துணி விட்டுடலாம். அதிலிருந்து பேக் சைடு பீஸை எடுத்து வச்சுக்கலாம். இது ஸ்ட்ரெயிட் கட்டிங் தான். இதுவே கிராஸ் கட்டிங்காக இருந்தால் இந்த மாதிரி கிராஸாக வச்சுக்கலாம். நெக்கு இறக்கம் 6.25 இன்ச்சு வச்சுக்கலாம். அதிலிருந்து பட்டி இறக்க வைக்கிறதுக்கு தைச்ச பின்னாடி 5.25 இன்ச்சு வர்ற மாதிரி வச்சுக்கலாம். தையல் அடிக்கிறதுக்கு ஒரு 1.25 இன்ச்சு சேர்த்து 7 இன்ச்சு வச்சுக்கலாம். கழுத்து தையல் அடிக்கிறதுக்கும் டாட் பிடிக்கிறதுக்கும் பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கும் அந்த 1.25 இன்ச்சே போதும். அதிலிருந்து ஃப்ரண்டில் 3 இன்ச்சு இருக்குது. அதை விட ஒரு 1/2 இன்ச்சு குறைவாக பேக் சைடு 2.5 இன்ச்சு வச்சுக்கலாம். பேக் சைடு பீஸை மடித்து வச்சிடலாம். ஃப்ரண்டில் இருந்து 4.25 இன்ச்சு தள்ளி அந்த சைடு மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் சைடு இறக்க வைக்கிறதுக்கு 15 இன்ச்சு வச்சுக்கலாம். இது டாட் பிடிச்ச பின்னாடி 14 இன்ச்சு இருக்கும். பட்டியும் தைச்ச பின்னாடி ஒரு 2 இன்ச்சு அகலம் வரும். 2ஐயும் கூட்டணும்னா 16 இன்ச்சு ஃப்ரண்டில் இறக்க வந்துடும். பேக் சைடு என்ன இறக்க வச்சோமோ அதிலிருந்து ஒரு 1/2 இன்ச்சுக்குள்ளே தான் வித்தியாசம் வரும். இதுக்கு ஸ்கேலில் மார்க் பண்ணாமல் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். ஒரு ரவுண்டான ஷேப்பில் ஸ்கேல் வச்சு கோடு போட்டோம்னா ஒரு வி ஷேப்பில் தான் வரும். ப்ளவுஸ் ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட்டிங் செஞ்சோம்னா தான் துணியும் கொஞ்சம் உள் சைடு அதிகமாக இருக்கும், உடம்புக்கும் டைட் இல்லாமல் இருக்கும். இப்போ மார்க் பண்ணதெல்லாம் சரியாக இருக்குது. நம்ம கட்டிங் செஞ்சுக்கலாம். இந்த ஆம்கோல் கார்னரில் ஒரு சைடு பிசிறு இருந்துன்னா கூட இப்போ நாம் வெட்டும்போது அதை சரி பண்ணி வெட்டிடலாம். இந்த கிளாத்து 252 துணி பஞ்சு மாதிரி தான் இருக்கும். நம்ம கட்டிங் செஞ்சு கையில் எடுத்தோம்னா கூட அப்படியே ஒட்டிக்கிட்டே தான் வரும். லைனிங் கிளாத்து மாதிரி கொஞ்சம் மொறுமொறுன்னு இருக்காது. அதனால கொஞ்சம் மெதுவாக தான் கட்டிங் செய்யணும். இல்லைனாலும் ஒவ்வொரு கிளாத்து ஒவ்வொரு சைடு நகர்ந்து வந்துடும். அதை நம்ம சரி செய்யறதுக்கு மெதுவாக தான் தள்ளி விடணும். அதிகமாக தள்ளணும்னா கூட சுருக்க விழுந்துக்கிட்டே இருக்கும். ஃப்ரண்ட் சைடு ரவுண்டாக மார்க் பண்ணதுக்கு அதே மாதிரி கட்டிங் செஞ்சிடலாம்.
பேக் சைடு பீஸை அப்படியே எடுத்து வச்சிடலாம். டாட் பிடிக்கிறதுக்கு ஃப்ரண்ட்லேருந்து 4.25 இன்ச்சு நீளம் வச்சு மார்க் பண்ணியிருந்தது. அதில் கத்திரியில் வெட்டி விட்டுடலாம். டாட் பிடிக்கிறதுக்கு 1.25 இன்ச்சு மட்டும் இந்த மாதிரி ரவுண்டாக எடுத்து வச்சு கட் பண்ணி விட்டுடலாம். இதுக்கு இந்த அளவுக்கு அகலம் வச்சு டாட் பிடிச்சாலே போதும். பெருசாக டாட் பிடிச்சோம்னா துணியெல்லாம் கொஞ்சம் கமிஞ்சு போயிடும். அதனால் கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும். அதை அப்படியே திருப்பி வச்சு ஃப்ரண்ட் சைடு கவர் தட்டு வெட்டி எடுத்துடலாம். துணி நாம் இந்த மாதிரி மெதுவாக தான் நகர்த்தி விடணும். அரை இன்ச்சு அளவுக்கு மட்டும் வெட்டி எடுத்துடலாம். கார்னரில் வரும்போதும் அந்த சைடும் அதை அப்படியே வெட்டி எடுத்துடலாம். 1 பாயிண்ட் அளவுக்கு மட்டும். இப்போ கரெக்டாக ரவுண்ட் ஷேப்பில் வந்துருச்சு. ஃப்ரண்ட் சைடு இந்த அளவுக்கே போதும். அதிகமாக ரவுண்டாக வெட்டாமல் அப்படியே விட்டுடலாம். டாட் பிடிக்கிறதுக்கு 2.25 இன்ச்சு நீளத்துக்கு பிடிச்சிக்கலாம். 2.5 இன்ச்சு அகலம் இருக்கும். 2.25 இன்ச்சு நீளத்துக்கு ஃப்ரண்டில் மார்க் பண்ணியிருந்தது. அதிலிருந்து 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரண்டில் டாட் பிடிக்கிறதுக்கு அதே அளவுக்கு ஒரு 3.25 இன்ச்சு வச்சுக்கலாம். ஆம்கோல் கார்னர்லேருந்து ஒரு 4.5 இன்ச்சு டாட் பிடிச்சிக்கலாம். ப்ளவுஸ் தைக்கும்போது இந்த மாதிரி டாட் பிடிச்சோம்னா போதும். இந்த ப்ளவுஸுக்கு அளவு ப்ளவுஸை வச்சு எப்படி கட்டிங் செய்கிறது அப்படின்னும் ப்ளேலிஸ்ட்டில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அளவுக்கும் எப்படி கட்டிங் செய்யலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ப்ளவுஸ் தைக்கிறது எப்படின்னும் ஒவ்வொரு கிளாத்துக்கு எப்படி தைக்கலாம் அப்படின்னும் ப்ளேலிஸ்ட்டில் வீடியோ இருக்குது. ஸ்டிச்சிங் வீடியோ ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். சுடிதார் கட்டிங் செய்கிறது எப்படி, தைக்கிறது எப்படின்னும் அதுக்கு தனியாக ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. அதையும் செக் பண்ணி பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளவுஸுக்கு ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் எந்தெந்த இடத்துல எப்படி அளவு வைக்கணும், எப்படி கட்டிங் செய்யணும் அப்படின்னு ஈஸியாக பார்த்து புரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு ப்ளவுஸுக்கும் ஒவ்வொரு மாதிரி அளவு வரும். அது யார் ப்ளவுஸ் போட்டுக்கிறாங்களோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி நாம் கட்டிங் செஞ்சு தைச்சோம்னா தான் ப்ளவுஸ் கரெக்டாக வரும். அதுவும் ஒவ்வொரு கிளாத்துக்கு எப்படி தைக்கணும் அப்படிங்கிறது நாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் சரியாக கட்டிங் செஞ்சு தைக்க முடியும். பட்டி கட்டிங் செய்கிறதுக்கு லூஸ் என்ன வச்சுருக்கோ அதை விட 1 இன்ச்சு மட்டும் கம்மியாக வச்சு மீதி இருக்கிற துணியெல்லாம் வெட்டி எடுத்துக்கலாம். இதுக்கு சின்னதாக தான் டாட் பிடிச்சிருக்கு. அதனால துணி கொஞ்சம் நீளம் அதிகமாக இருந்ததுனா தான் சரியாக இருக்கும். இந்த அளவுக்கு துணி அதிகமாக விட்டோம்னா தான் ப்ளவுஸ் தைச்ச பின்னாடியும் ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் ஒரு 1/4 இன்ச்சு துணி இருக்கிற மாதிரியும் இருக்குது. அப்போ தான் நம்ம ஸ்ட்ரைட்டாக கட்டிங் செஞ்சு எடுக்க முடியும். டாட் பிடிச்ச பின்னாடி ஒரு 11 இன்ச்சு 10.25 இன்ச்சு மட்டும்தான் நீளம் இருக்கும். அதுவும் சரியான அளவில் இருக்குது. தைக்கும்போதும் இது சரியாக தான் வந்தது. பேக் சைடு அளவு வைக்கிறதுக்கு பேக் சைடு பீஸில் 1.5 இன்ச்சு மடித்து விட்டுருக்கு தைக்கிறதுக்கு. அதிலிருந்து 1 இன்ச்சு 1 பாயிண்ட் வச்சுக்கலாம். ஃப்ரண்ட் சைடும் அந்த 1 இன்ச்சு 1 பாயிண்ட்டுக்கு என்ன அளவு வருதோ அதை அப்படியே பேக் சைடு பீஸில் பட்டிக்கு வச்சுக்கலாம். தைக்கும்போதும் 1/4 இன்ச்சு 1 பாயிண்ட் தைச்சோம்னா சரியாக இருக்கும். ஃப்ரண்ட் சைடு 1 இன்ச்சு அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம். அதிலிருந்து ஃப்ரண்டில் என்ன அளவு இருக்கோ 4 இன்ச்சு இருக்குது, அதை அப்படியே ஃப்ரண்ட் சைடு வச்சுக்கலாம். டாட் பிடிக்கிறதுக்கு ஒரு 3.25 இன்ச்சு நீளம் வச்சுருக்கு. அதையே கிராஸ் பண்ணுறதுக்கு மார்க் பண்ணிக்கலாம். ஒரு 3/4 இன்ச்சு மட்டும் ஃப்ரண்டில் வச்சதை விட கம்மியாக வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு மட்டும் வளைவாக கட்டிங் செஞ்சுக்கலாம். இது தைச்ச பின்னாடி ஒரு 2.25 இன்ச்சு அளவு மட்டும்தான் துணி இருக்கும். இப்போ எல்லா அளவுமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதை அப்படியே கட்டிங் செஞ்சு எடுத்துக்கலாம். பேக் சைடை விட ஃப்ரண்ட் சைடு ஒரு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு இறக்க அதிகமாக இருக்கிறது ப்ளவுஸ் போடும்போது எதுவுமே தெரிவிக்காது. ஃப்ரண்ட் சைடில் ரவுண்டாக வெட்டிக்கிறோம். அதே மாதிரி பட்டிக்கும் ஒரு ரவுண்டான ஷேப்லேயே கட்டிங் செஞ்சிடலாம். அப்போ தான் ரெண்டும் சரியான அளவில் இருக்கும். பேக் சைடுக்கு இந்த மாதிரி வெட்டி விட்டுடலாம். தைக்கும்போது மாறாமையும் வந்துடும்.
தையல் அடிக்கையில் 1/4 இன்ச் 1 பாயிண்ட் அளவுக்கு எல்லா தையலுமே அடிச்சிட்டோம்னா இந்த அளவு வச்சது சரியாக இருக்கும். அடுத்து ஸ்லீவ் கட்டிங் செஞ்சுக்கலாம். 1 மீட்ரு 40 சென்டிமீட்டர் துணி இருந்தது. நாம் இப்போ கட்டிங் செஞ்சது எந்த அளவுக்கு துணி பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். 70 சென்டிமீட்டர் சரியாக இருந்திருக்கு இப்போ கட்டிங் செய்கிறதுக்கு. அதுபோக 70 சென்டிமீட்டர் துணி அப்படியே இருக்குது. இதை 2ஆக மடித்து போட்டோம்னா அகலம் 17.25 இன்ச் இருக்குது. 34.5 இன்ச்சு தான் வரும். இந்த அளவுக்கு அகலம் இருக்கிறது துணி கம்மியாக இருந்ததுன்னா ஸ்லீவ் கட்டிங் செய்கிறதுக்கு பத்தாமல் போயிடும். அதனால இந்த நீளம் இருக்கிறதுனால அதை அப்படியே 2ஆக மடித்து போட்டுக்கலாம். இப்போ அகலம் சரியாக இருக்கும், அதிகமாகவே இருக்கும். இதை அப்படியே 2ஆக மடித்து போட்டுக்கலாம் 10 இன்ச்சு வர்ற மாதிரி. பத்து இன்ச்சு கை நீளம் வேணுனாலும் இந்த அளவுக்கு துணியில் வச்சுக்கலாம். ஒரு மீட்ரு 30 சென்டிமீட்டர் இருந்துன்னா கூட இந்த ப்ளவுஸுக்கு துணி சரியாக இருக்கும். இது 10 பாயிண்ட் அதிகமாகவே இருக்குது. உள் சைடு என்ன துணி இருக்குதோ அதுக்கு மார்க் பண்ணிக்கலாம். அதிலிருந்து கை நீளம் என்ன தேவையோ அதுக்கு மார்க் பண்ணிக்கலாம். கை நீளம் 7.25 இன்ச்சு வேணும். தையல் அடிக்கிறதுக்கு 1/2 இன்ச் சேர்த்து 8.25 இன்ச்சு வச்சுக்கலாம். அதுக்கு கீழே ஒரு 1.25 இன்ச்சு வச்சுக்கலாம் மடித்து தைக்கிறதுக்கு. அதுபோக கீழே ஒரு 3 இன்ச்சு மட்டும் துணி இருக்குது. ஒரு 2ஆக கூட்டினோம்னா ஒரு 6 இன்ச்சு துணி இருக்கும். இது மட்டும்தான் மிச்சமாக இருக்குது. இதுவே கை நீளம் இன்னும் அதிகமாக வேணும்னா கூட இந்த ப்ளவுஸுக்கு நாம் வச்சுக்கலாம். எட்டே 1/4 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கு. அதை அப்படியே அந்த சைடு எடுத்து வச்சுக்கலாம். அதிலிருந்து ஒரு 3.25 இன்ச்சு கிராஸ் பண்ணி வெட்டுறதுக்கு மார்க் பண்ணிக்கலாம். கை லூஸு இந்த ப்ளவுஸுக்கு 14.25 இன்ச்சு வேணும். 7 இன்ச்சு ஒரு பாயிண்ட்டுக்கு மார்க் பண்ணிக்கலாம். மேல் சைடு ஒரு 8.5 இன்ச்சு வச்சுக்கலாம். அதுக்கு மார்க் பண்ணி ஆம்கோல் சுற்றளவு 9.25 இன்ச்சு வருதான்னு வச்சு பார்த்துக்கலாம். இது 9.25 இன்ச்சு ஒரு பாயிண்ட்டு துணி இருக்குது. இதனால தான் தைக்கும் போதும் ஒரு 1/4 இன்ச்சு அதிகமாகவே இருந்தது. நான் அப்படியே சைடில் விட்டுட்டேன். இன்னொரு பாயிண்ட் கம்மியாக வச்சதுன்னா கூட நாம் வெட்டின ஆம்கோல் சுற்றளவுக்கு துணி கரெக்டாக தான் இருக்கும். அந்த சைடு தையல் அடிக்கிறதுக்கு 1 இன்ச்சு சேர்த்து வச்சுக்கலாம். 8.5 இன்ச் ப்ளஸ் 1 இன்ச் சேர்த்து 9.5 இன்ச்சு வச்சுக்கலாம். கீழ் சைடு மார்க் பண்ணதுக்கு இந்த மாதிரி கோடு போட்டு கிராஸ் பண்ணி வெட்டிக்கலாம். மேல் சைடு கிராஸ் பண்ணி வெட்டுறதுக்கு ஒரு 1.5 இன்ச்சு தள்ளி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் கட்டிங் செஞ்சோம்னா தான் ஸ்லீவ் கரெக்டாக வரும். தைக்கிறதுக்கு எல்லா அளவுலையுமே நாம் வெட்டி விட்டுடலாம். ஃப்ரண்ட் சைடுக்கு மட்டும் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு கவர் தட்டு வெட்டி எடுத்துடலாம். மேல் சைடு 1.5 இன்ச்சிலிருந்து கட்டிங் செஞ்சோம். அதிலிருந்து கீழே கவர் தட்டு வெட்டி எடுத்துக்கலாம்.
மேலே ஒரு நூல் அளவுக்கு ஆரம்பித்தோம்னா சென்டரில் கீழே வரும்போது மட்டும் 1/2 இன்ச் அளவுக்கு வெட்டி எடுத்துடலாம். இது அப்படியே மடித்து வச்சு நம்ம கட்டிங் செஞ்ச ப்ளவுஸுக்கு சரியாக இருக்கான்னு வச்சு பார்த்துக்கலாம். இப்போ பார்க்கும்போதும் சரியாக தான் இருந்தது. ஆனால் தைக்கும்போது மட்டும்தான் ஸ்லீவில் மட்டும் 2 சைடும் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு துணி மிச்சம் இருந்தது. இது லூஸ் அதிகமாக தேவை அப்படின்னா ப்ளவுஸில் மட்டும் நாம் இறக்கி வெட்டி தைச்சிக்கலாம். இல்லைன்னா ஸ்லீவ் அப்படியே விட்டுறலாம். இந்த கட்டிங் வீடியோ இதோட முடிவடையுது. நாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ்.